காலையில எந்திரிச்சோமா, பரபரன்னு டிஃபனு, லஞ்சு எல்லாம் பண்ணோமா, பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து துணி வேலை, அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருங்க. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே அக்கடான்னு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு கூடவே 2 சீரியலை பார்க்கறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும். பிள்ளைங்க வர நேரம் ஆயிடும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, அடுத்து டின்னரு, அது இதுன்னு பண்ணிட்டு நைட்டு கூடவே 2 சீரியல், கூடவே பிக் பாஸ் பார்க்கறதுக்குள்ள 10-11 மணி ஆயிடுங்க. அடுத்த நாளைக்கு தேவையானதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சா மறுநாள் இது அப்படியே ரிப்பீட் மோடு. வீட்டில் இருக்க பெண்களோட ரொட்டீன் இப்படிதான் பெரும்பாலும் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி வேலைக்கு போற பெண்கள்னா இப்படி ஒரு ஃபிக்ஸட் ரொட்டீன், ஆண்கள்னா ஒரு ஃபிக்ஸட் ரொட்டீன். நீங்க டெய்லி என்னென்ன பண்றோம்னு எழுதுனீங்கன்னா அப்படியே ஒரு 75-80% விஷயம் இப்படியே உங்களுக்கு லூப்ல வந்துட்டே இருக்கும் இல்லையா? கூடவே என்னங்க 2 நாள் நல்லது கெட்டது வரும், வெளியே போவோம், ஃபங்க்ஷன், அது இது, வீட்டில் பிரச்சனை, இதெல்லாம் எங்கே தாங்க இல்லை, வீட்டுக்கு வாசப்படி எல்லா வீட்டில இருந்தா இருக்கு. இதுல என்னங்க குறைஞ்சு போச்சு? நார்மலாக தான் லைஃப் போயிட்டே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு தோணுதா? இப்படி இருக்கோங்க, இது தப்பும் கிடையாது, இது ஒன்றும் தப்பு இல்லையே. பல பேர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, அப்படி இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஒரு ரீயூனியனோ ஏதோ ஒன்று பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதரோ இல்லை ஒரு ஃபோன் காலோ நமக்குள்ள இருக்க அந்த உள்ள ஏற்கனவே விழுந்த விதைய தூண்டி விடுங்க.